ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடாகி வந்ததும் 5 பல் பூண்டு, அப்புறமா ஒரு 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு சேர்த்து பண்ணும்போது சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்புறமா காரத்துக்கு 5 பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்தாலே போதும். இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாருங்கள், இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லாவே வதங்கி வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். அப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுக்கணும். இப்போ நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த டைமில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.